வச்சு பால் கூட ஒரு நிமிஷம். ஏய் மேட்ச் முன்னாடி ஒரு 10 பால் போடுங்க, அப்பதான் பாடி வாங்க பாக்கும். ஏய் பட்டா, யாரோ 10 பேர் அடிச்சு நான் பேட்ஸ்மேன் ஆகலடா, அடிச்ச 10 பேருமே பவுலர்டா. அந்த டைலாக் திருப்பி சொல்லு. ஏய் பட்டா, யாரோ 10 பேர் அடிச்சு நான் பேட்ஸ்மேன் ஆகல, நான் அடிச்ச 10 பேருமே பவுலர்டா. நீ அடிச்ச ஆட்கள்லாம் பவுலர் கிடையாது. அப்புறம் உனக்கு பால் போட்டதெல்லாம் நம்ம டீம். எங்களை புடிச்சு இப்படி அடிக்கத்தான் செய்வீங்க. இப்ப இது ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒருத்தனை கூப்பிடுறேன், அவன் பால் அடிக்கிறியான்னு பாப்போம். ஏய் தம்பி, ஏய் இங்க வாடா. ஏய் யசுன் பால் குரா. இப்பதான் உங்களுக்கு ஆப்போசிட் நீங்க ஆட போறாரு. ஒரு ஒரு 2 பால் மட்டும் போடுறான். எப்படி ஆனோம் போ. இப்ப தெரியும். ஏய் நான் வந்து நில்றா. ஏய் ஆடுறா. பால் பண்ற போதுடா. எப்பா நீ ஆடப்பா. தம்பி நீ போடுறா. அது என்ன டைலாக் பேசுன? ஏ பட்டான், யாரோ 10 பேர்த்த அடிச்சு நான் பேட்ஸ்மேன் ஆனவன்ல, நான் அடிச்ச 10 பேருமே பவுலரா? ஏடா மேட்சுக்கு முன்னாடி வாம பாருன்னு சொல்லி எங்களை புடிச்சு போய் அடிக்க வேண்டியது. நீங்க அடிக்க வேண்டியது எங்களை இல்லடா, ஆப்போனன்ட் டீம். எங்களை புடிச்சு அடிச்சு நீங்க வாட்டி பேட்ஸ்மேன் நினைச்சுக்கிறது. நீ மட்டும் இல்ல, நிறைய பேருக்கான டீம்ல மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பால் போடு, எனக்கு ஆளுக்கு ஒரு 10 பால் புடிச்சுக்கிறது. அந்த எங்களையே புடிச்சு எங்க ஓன் டீம் பவுலரே புடிச்சு அடிச்சுட்டு பேட்ஸ்மேன் அப்படின்னு வெளியே பேசிக்கிறது. ரியல் டைம்ல மேட்ச்ல அடிக்க விட்டு அவுட் ஆயிட்டு போயிடுறது. நீங்களா பிராக்டிஸ் மட்டும் தானே பேட்ஸ்மேன். இவன மாதிரி உங்க டீம்ல யாராவது இருக்காங்களா? மேட்ச் ஆரம்பிக்க முன்னாடி இப்படிதான் கேட்பானுங்க, ஒரு பால் போடு 2 பால் போடுங்க. மேட்ச் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் போட சொல்லுங்க, 100 பால் கூட போடுவானுங்க, அடிக்கவே மாட்டானுங்க. அவனுக்கு மாதிரி ஆளுநர் மறக்காம டேக் பண்ணி விடுங்க.